வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே. வாடா வாடாங்கறல்ல. தப்ப நீ பண்ணிட்டு ஏன் சட்டியை பிடிச்சு இழுக்கற? வண்டி கடை. ஏய் என்ன ஆள் வச்சிருக்க வேலைக்கு? என்னையா இவன் எல்லாம் வேலைக்கு வைக்கிறத விட 4 வீட்ல கக்கு ஸ்கூல் பிழைக்கலாம்யா நீ. என்னடா பண்ணாம? என்ன பண்ணான்னு கேளியா நீ? திருடனா? இல்ல. பொய் சொன்னானா? இல்ல. கல்லாப்பட்டியில இருந்து கை வச்சானா? ஐயோ கருமாத கை வச்சு தூக்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்லையே. அதை விட பெரிய காரியம் பண்ணி விட்டாயா? அதை விட என்னடா பெரிய காரியம் பண்ண? அவனை என்னையா வேண்ட சொல்லி அனுப்புன? டேய் என்னடா காரியம் பண்ண? முதலாளி என்ன வாங்கிட்டு வர சொன்னீங்க? கடுகு. எவ்வளவு வாங்கிட்டு வர சொன்னீங்க? 100. அதத்தான் கேட்டேன். நம்ம சண்டைக்கு வரேன். கேட்டதுக்கு சண்டைக்கு வரானா? ஏண்டா கடுகு 100ன்றது இத்துணூண்டு காண்டு இருக்குமா? அது கூட இல்லன்னா என்ன வெங்காயத்துக்கு கடை வச்சு நடத்துற? போடா கேனப்பையில. என்னடா 100 கடுகு இப்படித்தான் இருக்கிறது எல்லா ஊருக்கே தெரியும். கடுகு எல்லாரும் எடை போட்டு கேட்பான். எந்த கேனப்பையாவது எண்ணி கேட்பானடா? எண்ணி எந்த கிறுக்கு பேடா கேட்பான்? இந்த கிறுக்கு போய் கேட்கறானடா. கடுக எண்ணி கேட்டியாடா? ஏன் முதலாளி ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க? உங்களை மாதிரி இங்க மாத்தி மாத்தி பேசுறேன் முதலாளி. நல்ல நியாயமானவன். என்னடா மாத்தி பேசுறீங்க? பாருங்க கேளுங்க அப்படி. அன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? 100 வாங்கிட்டு வர சொன்னீங்களா? நான் வாங்கிட்டு வந்தானா? வாங்கிட்டு வந்து சந்தேகப்பட்டு எண்ணி பாத்தீங்களா? எண்ணி பார்த்தா 2 குறைஞ்சிச்சா? குறைஞ்சப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? எதை வேணாலும் எண்ணி பார்த்து வாங்கடான்னு சொன்னேன். அதைத்தான் கேட்டா என்னமா என்ன இவன் திட்டுற? என்னல நான் நீ திட்டுற? அன்னைக்கு திட்ட 3 நாள் நான் தூங்கல தெரியுமா? கருவாடு மனசு வலிக்குது மலாலி. சரி சரி விடுறா அழுகாதடா. டேய் என்னடா? போடா போடா. இனிமே கடை பக்கம் வந்தீங்கன்னா கழுத்தை சேர்த்து வெட்டி போடுவேன். உன்னால வெட்ட முடியாது போடா. நல்ல பிறவிகடா. அழுகாத. டேய் சாம்பார் கிண்டிட்டு உப்பு இருக்கானு பாரு. முதலாளி இனிமே நம்ம யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது. போடா. முதலாளியை யாரும் ஏமாத்தப்படக்கூடாது. இருக்கா? பாத்துட்டேன். உப்பு இல்ல முதலாளி. இன்னும் கொஞ்சம் போடு. போட்டாச்சு முதலாளி. இருக்கா? இல்லையே. இன்னும் கொஞ்சம் போடு. சரிங்க முதலாளி. போட்டாச்சு முதலாளி. இருக்கா? இந்தா பாக்குறேன். இல்லையே. இன்னும் போடு. இந்த வந்துட்டேன். போட்டாச்சு முதலாளி. இருக்கா? இல்ல முதலாளி. இன்னும் கொஞ்சம் போடுப்பா. ஐயோ இல்ல முதலாளி. என்ன இல்ல டேய் எங்கடா இங்க ஒரு 5 கிலோ உப்பு இருந்துச்சு எங்கடா? எல்லாத்தையும் போட்டாச்சு முதலாளி. இப்ப உப்பு இல்லன்னு என்ன நல்லா தின்னா விட்டு எம்ம சட்டியா பாருங்க. புடிங்க. இங்க பாருங்க. நம்ம போட்ட காய்கறி இருக்கா? விட்டுருங்க. நம்ம போட்ட பருப்பு இருக்கா? விட்டுருங்க. நம்ம ஊத்துற தண்ணி இருக்கா முதலாளி? ஆனா போட்ட உப்ப மட்டும் காணாமலாலே. இங்க பாருங்க எவன மந்திரிச்சு விட்டாங்க. கை இருக்கா? இருக்கு மலாலி. கரண்டி இருக்கா? இருக்கு மலாலி. மண்டை இருக்கா? இருக்கு மலாலி. முதலாளி யாராவது அடிச்சா நீங்க கேப்பீங்க. நீங்களே அடிச்சா யாரு மலாலி கேப்பா? ஆனா உன்னோட இந்த உலகத்துல சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு முட்டாப்பையில எங்கேயுமே பார்க்க முடியாதுடா. நன்றி. இந்த ஒரு தகுதி போதும்டா சாகுற வரைக்கும் நீ இந்த வேலை செய்யறது. ஒரு சந்தோஷம்டா. எந்த காலத்திலயும் நீ எனக்கு எதிராக எதிர்கடப்பட மாட்டேன். ஒரு சின்ன சோகம். என்ன மலாலி? உன்னையெல்லாம் வச்சு நான் வேலை வாங்குறேன்ல, எங்கட விளங்காது. நீங்க சொல்ல சத்தியா மலாலி. யோ கேப்ல நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க. அண்ணே வணக்கண்ணே. எவ்வளவு பாக்கி? அண்ணே அசல் 1000ண்ணே, வட்டி 1500ண்ணே. ஆக மொத்தம் 2500 ரூபாய் இவரு கொடுக்கணும். காசு உங்களுக்கு காசு கொடுக்கணும் தானே ரொம்ப பிரயாசப்படுறேன். மூத்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி செலவு. பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறேன், ஃபீஸ் கட்ட முடியல. 4 நாளா ஸ்கூலுக்கு வெளியிலே நிக்க வச்சுட்டாங்களாம். என் பொண்டாட்டிக்கு 70 வயசுக்கு மேல வர பிரச்சனை எல்லாம் இப்பவே வந்துருச்சு. இந்தா இவனுக்கு 6 மாசம் சம்பளம் பாக்கி. ஏதோ வண்டியை போட்டோமா வைத்த கழுவுமான போல போயிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் கையில காசை கொடுத்துருவோம். உங்க கடனை நான் கட்டிட்டு நம்புங்கண்ணே. அண்ணே காசு வாங்கணும் தானே அழுவ கொடுத்தவன் அழுவ கூடாதுண்ணே. இன்னொரு ஜென்மமாடா பிறக்க போறோம். காசாடா மனிதனை பிரிக்கிறது. அவன் வச்சுக்கிட்டாடா வஞ்சனை பண்றா. கடவுளே கேட்டா இந்த சோக கதையில என் காலில போடுறேன். வாங்கடா போலாம். டேய் என்னடா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க. என்னடா நடக்குதுங்க? டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சத்தியம் சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது மிட் நைட் மில்ஸா?
என்ன தோர இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷை கண்டுபிடிச்சது நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தரும் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய், சாப்பாட்டுல இவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்கு? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன் வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ, ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த saree நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ, அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறோம். எங்க ஊருக்கு தானே போறோம். ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. உவேல என்ன? என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க போல். ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவங்க பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளாதான் இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? டேய், பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சுரா? அப்படி என்ன பண்ண நீ? அட ஏன்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதிலா சாராடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க. உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். உன்ன அம்மா ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தாங்க கேக்குது. நீ யாரையாவது வர சொன்னியாப்பா? நான் யாரையும் வர சொல்லீங்களே ஐயா. பக்கத்தூர் ஜமீன் நினைக்கிறேன். வருது வருது. விலகு விலகு. வெங்கை வருது நம்ம வருது. சூறாப்பள்ளி. கம் 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 கம். டிம் கம் டிம் கம் கம் கம். வருது வருது. விலகு விலகு. பாத்துடா. டேய், எதுக்குடா இந்த பில்டப்? 30 நாளைக்கு அப்புறம் முத சிங்க ஊருக்குள்ள அப்படி என்ட்ரி ஆகுது. ஒரு பில்டப் இல்லாமையா இருக்கும்? நமக்குன்னு இந்த ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? மரியாதையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சரி, என்ன அது? மரியாதைன்னா எப்படி சொல்லுவாங்க? மரியாதைன்னா இப்படித்தான் மரியாதை. உருப்படவே மாட்டாப்பா. இப்படி திடுப்புன வார்த்தை விட்டா எப்படி? மரியாதைக்குரிய எனது ஐயா அவர்களே, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது. சற்று யோசிக்கவும். நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும். வருவா இல்லையா? உன் செய்தி வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பொசுக்குன்னு சொன்னா எப்படி? உங்களுக்காக சொல்ல வேண்டாம், என் நண்பன் ரஹீம் அவனுக்காக சொல்ல வேண்டாமா? ரஹீம். அப்படியா? என்னடா மாப்ள? அரசாங்க வேலை கிடைச்சிருக்கப்பா. இந்தா அதுக்கான கடிதாச்சு. மாச சம்பளம் 50,000க்கு மேல வருமா? நல்ல விஷயம்தான். ரொம்ப சந்தோஷப்பா. பெரிய வேலை கிடைச்சிருக்கு. ரஹீம், உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா. இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய். ஐயா, நான் படிச்சு பட்டம் வாங்கினதெல்லாம் லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா. விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும், அதுல புதுமை படைக்கணும். அதான் என்னோட கனவு. விவசாயத்தை வெறுக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய. நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான். அவனால வெறுக்க முடியாதுங்கயா. அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க, தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மாப்பிள, ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள. யா வந்தலையில மண்ணெல்லி போட்டுக்கிற. போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு. நடக்கட்டும் போடா. அத நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க. அத நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய் குள்ள கத்திரிக்கா, ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிட போற. எனக்கெல்லாம் 1 மாசம். ஏய் உங்களுக்குலாம் 1 வருஷம். அங்கே ஏதாவது தப்புனீங்க 9 வருஷம். அப்ப தெரியும் இந்த சூறாப்புலி யாருன்னு. யாரு அடச்சை, நம்மளால முடியாதா சாமி?
இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்சேன்? ஏன்டா அவன் மட்டும் என் கையில கிடைச்சேன், ஒரே வெட்டி மண்டைய துண்டாக்கி விடுவேன். அவங்க மேல அப்படியாடா உனக்கு கொலவெறி? பின்னடா, இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நேரமா வெள்ளக்கார மிஷினை கண்டுபிடிச்சு நம்மள கஷ்டம்லாம் ஆக்கியிருப்பேன். ஆக மொத்தத்துல எந்த வேலையும் மனுஷன் செய்யக்கூடாது, மிஷினு தான் செய்யணும்னு சொல்ல வர. ஆமா ஆமா, அதுல ஏன்டா டவுட்டு? நம்மளாம் வெள்ளக்கார மாதிரி மூளையை மட்டும்தான் பயன்படுத்தணும், உடம்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. வெட்றா வெட்றா, இப்ப தெரியுதா மிஷினோட அருமை? உங்ககிட்ட பேச்சு தான்டா, நல்லா கொட்டிக்க. உழைக்கிறோம்டா. எங்க பச்சை மிளகாய் காணோம்? நாங்களா வயக்காட்டில் கரை கட்டிக்கிட்டு இருக்கா? பொழப்பா அவ்வளோதா. தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும்ல. சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வேற என்ன? என்ன பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உங்களெல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே. ஏய், தேவையில்லாம என்னையே உப்புக்குச்சமனையா சேர்க்கிற. உன்னை விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரைட் அவங்கிட்டே சொல்லிடு. புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும். அப்படியா? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? நீ உனக்கு எங்க கல்யாணம் நடக்குதா அதுல இருந்து ஒரு 2 ஏக்கர் பக்கத்துல சூப்பர் இடத்த வாங்கி போட்டு விவசாயம் பண்ணறப்ப உன்னை பார்த்துட்டு வந்துடட்டும். இந்த ஐடியா நல்லா இல்ல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? உனக்கு பிடிக்கிற மாதிரி? ஏண்டா சொல்லட்டுமா? ஏண்டா உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? நீ சீக்கிரமா போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த ஐடியா சொன்னாதான் நான் போவேன். நான் அப்புறமா சொல்றேன், போ. நீ அப்புறமா சொல்ல மாட்டியே. இவன் மேல சத்தியமா சொல்றேன், போதுமா? டேய், தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டில எடுத்து தட்டிய பண்றீங்க? தேவையில்லாததானே உனக்கு இழுக்க முடியும். நினைச்ச மாதிரி சாதிச்சாச்சு பாத்தியா? இப்பதான் மாப்பிள்ள மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாடா. கைய கூட நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? டேய், பசிக்குது, பிரியாணியை சாப்பிட விடு. போதுமா? ஏண்டா காந்தி சிலை வச்சதுக்கு அப்புறம் திருந்த மாட்டியா? வாங்க. என்னப்பா அப்படி இப்படி கஷ்டப்பட்டு காந்திக்கு கோவில் கட்டிட்ட, சுத்தி இருக்கிற கிராமத்து மக்கள் மனசுலயும் இடம் பிடிச்சிட்ட. இப்படியே உசுப்பேத்து விட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டீங்க. இதுக்கு அப்புறமா உசுப்பேத்து விட்டீங்கன்னா அவன் பிச்சரே எடுக்கணும். டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அந்த மாதிரி நடக்க விட்டுருவோமா? ஓ, அப்ப பிச்சை எடுக்க விடலன்னா பட்டினியா கிடந்தா சாகணும். டேய், உன் நிலைமை அதான்டா. உன்ன மாதிரியே தருதலையா இருக்கு சொல்றியா? ஒருத்தருந்து பார்க்கத்தானே போறோம், இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. விழா கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மோகன் சொல்லுறையும். இப்ப எதுக்கு மோகனை கூப்பிட்டு இருக்க? முதல் மரியாதை கொடுக்கணுங்க. எதுக்கு? கோயில் கட்டுறதுக்கு முதல்ல 25,000 கொடுத்த மோகனுக்கு தானே முதல் மரியாதை கொடுக்கணும். அது எப்படிப்பா? இந்த கோவில் கட்டுறதுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, உனக்குள்ள முதல் மரியாதை பண்ணணும். ஓ சாரி, வேணா ஒண்ணு பண்ணலாங்கயா. சொல்லு. நம்ம ஊர்ல அந்த காலத்திலே காந்தி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மேரி பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு கொடுத்துடலாங்கயா. அட, யாருக்கும் வராத யோசனை, நல்ல விஷயமாச்சா? அப்படியே செஞ்சுட்டா போச்சு. சரிங்க. ஊரே சேர்ந்து செய்யற மரியாதை. ஏத்துக்கிறேன். இந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு காந்தி தாத்தா கொடுத்த தைரியம் தான் இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். நீங்களும் அவர் வழியிலே நடக்கணும். சரியா சொன்னீங்க. சரி சரி. சும்மா ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்க. நானும் மாப்பிள்ள தானே, என்ன உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்க மாப்பிள்ள. கல்யாண ஆசை வந்துருச்சோ? என்ன கல்யாண வயசு ஆகுதுல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறேன்ல, அதான் அழகா தெரியறேன். ஆனா என்ன ஆனா? மனசும் அழகா இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாளா? மனசுல பட்டதான் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காத. ரொம்ப தேங்க்ஸ் பிரேம், நீ செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. இதுல என்னப்பா இருக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? இன்னைக்கு ஆன செலவுல பாதி பணம் பிரேம் கொடுத்தது, சொல்லித்தானே ஆகணும். கோடி கோடியா பணம் இருக்கிறவங்களுக்கு மனசு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. லட்சமா கடன் இருக்கவங்களுக்கு மனசு இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் பொதுவா சொன்னேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன்ப்பா. ஓகே. சரி, காந்திக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். மனசுக்குள்ள எனக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கேன், அதுக்கு இப்ப கும்பாபிஷேகம் பண்ண புரிய தெரியல. என்னது வாய்க்குள்ளே மனவர, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. எடுத்து சொல்லு. டேய், உனக்கு புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? சொல்றா.
அது ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு கோயில் கட்டியிருக்காமா, அதுக்கு எப்ப கும்பாசம் பண்ண போறேன்னு கேக்குது. கரெக்டா சொல்லிட்ட எப்படி? ஆமா, இல்லாட்டா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு பாலம் கட்டி மோன ரயில் வர்ற பத்தி யோசிக்க போறீங்க. இதை தானே யோசிப்பீங்க. வா மாப்பிள்ள. பிரேம் எங்க? பிரேம் எங்க வரைக்கும் தான் கிளம்பிட்டு இருந்தேன். இன்ஸ்பெக்டர் முருகானந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு. ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமையில உனக்கு இந்த பணம் தேவையா? தப்புதாயா. தப்புதான். நீ படிச்சு பட்டை வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில் ஆயிருவ. இவன் நிலைமை? நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்குவேன், வேலைக்கு போவேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்கே வேண்டிய கையந்து வைப்பியா? ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல, கடவுள் தான். அது இந்த கிராமத்து மேல சத்தியம். போச்சுடா. ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. இதுல நீ வேறயா? இங்க பாரு, நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ள கடையை வட்டி மேல வட்டி போட்டு குட்டி பேரம்பேத்தி எடுத்துட்டு போயிரும். இதான் சாக்குன்னு ஓவரா ஓட்டுற. போது நிப்பாட்டு. டேய் நீ நிப்பாட்டுறா. எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தாண்டா. இங்க பாரு, உனக்கு கொடுக்க காசை என்கிட்ட கொடுத்துனாண்டா, நீ யாரும் 500 1000 ஆக்கி 1000 10,000 ஆக்கி பல கோடி ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆயிருப்பேன். ஆமாண்டா, அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நல்லா தின்னு பெருத்து பெரிய ஆள் ஆயிருப்ப. பெரிய ஆள் ஆகிற மூஞ்சிய பாரு. டேய், சின்ன பிள்ளைங்க வெல்லாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை வெல்லாம நேர கடைக்கு போய் கடையில காசாகி வீட்டுக்கு வரும். அதைத்தான் அப்படி சொல்றாங்க. டேய், கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா எரும மாடு கூட ஏரோப்ளைன் ஓட்டுமா. எரும மாடே ஏரோப்ளைன் ஓட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, எரும மாடே ஏரோப்ளைன் ஓட்டும் போது மனுஷன் நம்மளால முடியாது எதுவுமே இல்ல அப்படி தன்னம்பிக்கை வரக்காக சொல்றது. அதாவது ஐயோ சாமி, தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டு பேசாம இன்னும் ஒரு 30 நாள் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருங்க ப்ளீஸ். டேய், இவ்வளவு பேசுறிய, அந்த 2 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? வேணாண்ணா, சும்மா புரியாம பேசிக்கிட்டு வாங்கி நானும் ஒத்த காலம் நிக்கிறேன். இவன் தான் வேணான்னு காலே இல்லாம நிக்கிறேன். ஏப்பா ரஹீம், இந்த கிறுக்கு பயலோட எப்படிப்பா காலத்தை ஓட்டிட்டு இருக்க? வேற என்னங்க பண்றது? ஏய், அத்தராத்துல என்னத்தரா போட்டு விட்டிக்கிட்டு இருக்க? தூக்கமே வரமாட்டேங்குது மாப்பிள்ள. மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே உருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்கம் வரும்? ஆமா, இன்னைக்கு வெள்ளையில என்னத்தை கண்டுபிடிச்ச? இன்னைக்கு பொது உண்டியல் வச்சோம்ல மாப்பிள்ள, யாராவது பணம் போட்டாங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்குடா. கடவுளே. டேய், உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? ஏண்டா, போடுற அளவுக்கு யாருக்கிட்டயுமே பணம் இல்லைன்னா எடுக்க வரவங்க ஏமாத்திர மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணணுன்ற? பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்ட சொல்லிட்டு இருக்க. டேய், அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பான், இல்ல போதை மேல அடிமையா இருப்பான், இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பான். உங்க ஒக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவே கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற? ஏ லூசே, நம்ம கிட்ட தான் ஒரு பைக் இருக்கலாம் மச்சான், அதை வித்துடலாம். பைக்கு? டேய் ஏண்டா, காலேஜ் முடியும் போது கடைசியா யாவோ மார்க்கெட்டுன்னு உனக்கு அன்பா கொடுத்த பரிசுடா அது. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம் மச்சான், இந்த செயின் இருக்குல்ல, இதை வித்துடலாம். அடா பாவி, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியா மெயின் மேட்டரே கை வைக்க பாக்குறியடா. டேய், இந்த கை செயினை பார்க்கும் போதெல்லாம் தீபா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமாடா? இந்த சந்தோஷத்தை குளிர் மொத்தமா புதைக்க பாக்குறியாடா நீங்க? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்ள, என்ன பண்றது? இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமா இருக்குல்ல. டேய், என்னத்த ஒண்ணு பண்ணலாம், வண்டியை வித்துடலாம், இந்த செயின் அடமானம் வச்சிடலாம். யாரும் அந்த ராத்திரில வர்றது? வா நண்பா, இந்தாடா நீ கேட்ட 50,000 ரூபாய். ரொம்ப தேங்க்ஸ்ரா மாப்ள, இதை கழட்டு மாப்ள. டேய், கலட்டி ஆகணுமா? பணம் 50,000 கொடுத்துருக்கான்டா, கொடுக்கலன்னா உதப்பான். ஏண்டா, என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்க வர வச்சிங்க? அதை சொல்லவே முடியாது. இந்தாடா. ஏண்டா? என்ன பிரச்சனை சொன்னா தானே? என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே, நீ வாயால சிரிக்க மாட்டேன், கையால் தான் சிரிப்ப. ஏண்டா சொல்ல மாட்டீங்க? நீங்க கூப்பிட்டதும் வந்தம் பாரு, என்ன சொல்லணும்? டென்ஷன் ஆகாதடா, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, விடியறது கூட தெரியாது. சீக்கிரம் போய் தூங்குற வேலை பாரு. மேயிற மாட்டேன் நக்கிற மாடு எடுத்த கதையா இருக்குடா. தூங்குற நெருப்பி உட்கார வச்சுட்டு பேசுற பேச்சாடாது. ஏண்டா, என்னன்னு நீயாவது சொல்லி தொலையாண்டா. நீயே சொல்லு போ. என்ன நீயே சொல்லு? சொன்ன நீ அடிச்சு கொண்டு விடுவ. பேச வீட்டுக்கு போ, நான் போன்ல பேசுறேன். ஏண்டா, 10 கிலோமீட்டர் நடுறத்துல எப்படியோ என்ன அலை வச்சிட்டீங்கடா. நல்லா இருங்கடா, ரொம்ப சந்தோஷம்டா, நான் வரேன். வரவே வேணாம். டேய், ஏண்டா வீட காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ குடி போற சந்தோஷமா இருக்க? காலி பண்றது ஓ வீட்டை தாண்டா. இப்போதைக்கு அதை தானடா பண்ண முடியும். ஓ காந்தியவாதி. ஏன் என்ன முதா திடீர்னு வந்து நிக்கிற? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அமுதாண்டாலே பிரச்சனை தானடா. டேய் சுமாரா,
என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன்ல சொல்ல. எக்கச்சக்கமான பிரச்சனை. எந்த பிரச்சனையை சொல்ல? எந்த பிரச்சனை வேண்டாம்னு சொல்லு. ஊருக்குள்ள காந்தி அதுக்கிட்டே இருக்காது. தீர்த்து வைப்பாரு. என்ன பிரச்சனையில வந்திருக்குன்னு தெரியலடா. முதல்ல அதை கேப்போம். கேளுப்பா. சொல்லு சொல்லு. மறுபடியும் என்னாச்சு உனக்கு? வீடு காலி பண்ற பிரச்சனை, கடன்கார பிரச்சனை, 5க்கும் 10க்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா, அதுவே பிரச்சனை தான். இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது. பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கியிருக்க? ஒரு 8.5 லட்சம் வாங்கியிருக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்க. இதுல 1.5 லட்சம் இருக்கு. மீதி பணத்தை 2 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறோம். வட்டி இல்லாத காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம்னு உங்ககிட்ட சொல்லலையே. தவறி போச்சுன்னா என்னமா பண்றது? ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான். இந்த வீடா? ஓகேமா ஓகேமா. 2 வீடு வேண்டாம் எழுதி வாங்கிக்க. நீயாச்சும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு. இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியக்கூடாதுடா. தெரியக்கூடாது. நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையை போட்டியா. எதுக்குடா குடிசையை போறேன்னு ஒரு 100 தடவை கேட்டிருப்பேன். சொல்லவே மாட்டேன்ட்டியா. சோறு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு குடிசையை போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா. அதனால வெயிலுக்குத்தான் குடிசை வீடு ஏசி மாதிரி ஜில்ஜில்னு இருக்குமா. ரஹீம் சார் சொல்லிட்டார்ல, அப்ப ஆமா கரெக்ட்டா ரஹீம் சார் சொல்லிட்டாரு. பெரிய வடை சுட தெரியாதவ வடை செட்டு கோணலா இருக்குன்னு சொன்னாலாம். பின்னதுக்கு 1.5 லட்சத்துக்கு கொடுத்து அனுப்புனேன். நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல. இது வேறயா? இது வேற இல்ல, அதேதான். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை. ஏன் இவ்வளவு சொல்றிய? நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது? உனக்காக சுட சுட பிரியாணி. என்னது? பிரியாணி ஏண்டா? உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க, பாத்துக்கோ. பிரியாணியால அடிக்கிறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, ஊருக்காங்க தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க. விலைக்க ஐயோ. சிக்கனா மட்டனா எதுவா அந்த நமக்கு என்ன விட்டு வலுக்க வேண்டியதே. டேய் சூரப்புலே, என்ன இவ்வளவு லேட்டா வர நீ? மலையாண்டிய கூப்பிட போயிருந்தீங்க. சரி போ போ. சரிங்க. கை கொடு. சூப்பர் மாப்பிள. எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கலையா? மாப்பிள்ள செட்டியார் கடை சில்வர் தட்டு மாதிரி சும்மா பல பல பழம் ஜொலிக்கிறேன். அவனை போய் பிடிக்கலன்ற? அழகு மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? நிறைய படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்கிட்ட இல்ல. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு? எல்லாம் சரி, பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது? அதுவும் சரிதான். நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம். அப்புறம் என்ன மத்ததுல வைக்கிறானே? இல்ல இல்லையா? ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள எப்படி காப்பாத்த போறான்னு யோசிக்கிறியா? அத பத்தி நீ கவலைப்படாத. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல கண்டிஷனை போட்டு போறோம் மாப்பிளைக்கு. எப்படி தெரியுமா? இங்க பாரு, எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ண உடனே பொண்ணு ஒரு 30 நாளைக்கு கனிமூணு கூட்டி போகணும். வாரத்துக்கு ஒரு தடவை சினிமா கட்டணும். மாசத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊர் கூட்டி போகணும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்துருங்க. வருஷத்துல ஒரு நாள் எப்படி வெளிநாடு போயிட்டு வருவ? வருஷத்துக்கு ஒரு இதுக்காக சொன்னா அதுல இருந்து குத்த கண்டுபிடி. இது பத்தாது. இதுவும் பத்தாதா? அப்ப வாரத்துக்கு 2 சினிமா பாரு. மாசத்துக்கு 3 தடவை சொந்த ஊருக்கு போ. அப்புறம் இந்த 30 நாள் கனிமூனை 3 வருஷம் ஆக்கிடுவோம். பிள்ளைய அங்க பத்துக்க, பேரை இங்க வச்சுக்க. என்ன ஐயா வந்துட்டாங்க. நீ 3 வருஷமும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கப்பா. சரி. டேய், இது வந்தவங்களுக்கு கொடுக்கறதுடா. நீ பாட்டுக்கு அள்ளி கொட்டுற. வந்தவங்க தின்ட்டாங்க, உட்காந்துருக்காங்க. மிச்சம் மிச்சம் நம்ம தானே திங்கணும். அள்ளி கொட்டு கொட்டு. பேசிக்கிட்டதெல்லாம் மைண்ட்ல இருக்குல்ல. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன், சரியா? மாப்ள, என்னடா? நமக்கு எதிர்த்தாப்புல செக்க செவன்னு ஒரு சவத்த கொட்டி உட்காந்துருக்காரு. அது யாரு மாப்ள? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. மாப்பிள்ளையோட தங்கச்சி மச்சான். இவனுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? எங்கேயே தப்பு நடக்கும் மாப்ள. மச்சான், இந்த காலத்துல சிகப்பை விட கருப்புக்கு தானடா மவுசு அதிகம். இந்த லந்து தானே வேணாங்கிறது. இது லந்து இல்லடா, நான் சொல்றது நிஜம். நீ வேணா அவளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார். பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான். பார்க்கலனா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்கிற? நிஜமாதான் மச்சான். நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலா ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா. லூசு, அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா. அப்படியா? ஆமா மச்சான். ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது. ஏமாப்ல ஏடா கூடமா ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல. ஏண்டா டேய், நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடி மச்சான். சரி 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 சரி. இந்தாப்பா தம்பி, தூங்கிட்டு இருக்க போல இருக்கு. எந்திரிச்சு வெளிய போ. அசிங்கப்படுத்தி விட்டாலே. டேய், திறந்து பார். தேங்க்ஸ் மாப்ள.
ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? நம்ம லுக் அப்படி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள பேசணுமாண்டா? இப்போதைக்கு பேச முடியாது, வெளியில போய் பாத்துக்கலாம். உங்ககிட்ட தான் பேசணும். என்கிட்டயா? டேய் டேய் உங்கூட பேசணுங்கிற? இல்லடா, உங்களோட பேச கூச்சப்படும்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? கவலைப்படாத, உனக்கு தான் மச்சான். ஒரு நிமிஷம் மாப்பிள்ள. டேய் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறு. ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஐயா கும்புறீங்க. வணக்கம். ஐயா வாங்க. ஐயா இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஐயா வெல்கம். வணக்கம். எப்படி தமிழை இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் கத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழை ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே. ஓகே. டேய், ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் சின்னஞ்சிருச்சு, கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு, அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மன்னிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசை தான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போறோம். அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் இல்ல, வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. கொடுத்திருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க 2 பேர் தான் வரீங்க. ஆமா, நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொட்டிட்டு வந்தாரு. என்னங்கய்யா? எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க்யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போடும். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாகணும்னு இருந்தது இல்லங்க, சாப்பிட்டு போ சொல்றேன். வாயை மூடிட்டு வா. மாப்பிள்ள. என்னடா? பீட்டர் போன் பண்ணா ஏதோ வண்டியை போலீஸ்காரங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேல ஏத்திட்டான் போல. என்னடா சொல்ற? ஆமா, அதனால வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டமே. சரி போய் பாத்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய் இந்த பார்சல் ஏன்டா குறா? உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது, ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டியா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லண்ட ஒண்ணு நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பார்சல் குறா. ஆளும் மண்டையும் பார்க்க போடா பக்கி. என்னடா 2 பக்கமும் ஒரே அட்ரஸ் இருக்குது? பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கா மச்சான். அப்ப எல்லாம் ஓ செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தாவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் வேணும்ல மச்சான். எப்பாட பாவியல, அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய் அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும் தான் என்னது மச்சான். வாங்கி அனுப்புனதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்ள? இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. என்னடா? ஐயோ நான் இல்ல, எவனை வெடிகுண்டு வச்சிருக்கா? என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்கிட்ட திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும்தான் நல்லவே இருக்கான். அவன் தான் ஹரிச்சந்திர. அவன் யார் தெரியுமா? இங்கதான் இருக்கான். யாரு? யாரு? நான் மட்டும்தான். என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராஸ்கல் பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன் தான் நல்லவன். இங்க வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் 1 வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா. தீர்ப்புடா. ஐயா மன்னிச்சுக்கங்க. எங்கடாவே? டேய் நீ ஏன்டா சோகமா இருக்க? ஜமாலிடா. இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். குறாப்புவா இந்த போடுங்க. நீங்க நல்லா நாடு முன்னேற